hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம thumbnailல இருக்க மாதிரி enumsனா என்னன்னு சொல்லி தான் லேர்ன் பண்ண போறோம். enums எதுக்கு யூஸ் பண்றோம், எதை ஓவர்கம் பண்றதுக்காக enum கண்டுபிடிச்சாங்க, what is the need for enum, what are the inbuilt methods are there in enum, how to use enum, இந்த மாதிரி எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? Let's wait for a minute and then we will start our session. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஈனம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பேக்கேஜ் ஈனம் டெமோ. ஓகே ஓகே, இந்த பேக்கேஜ்குள்ள நான் ஒரு நார்மல் மெயின் கிளாஸ் எழுதுறேன். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஒரு வாரத்துல என்னென்ன டேஸ் இருக்கும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. திஸ் ஆர் ஆல் த வேலிட் டேஸ் இன் அ வீக். கரெக்டுங்களா? இப்ப நான் ஸ்ட்ரிங் டே விச் இஸ் ஈக்குவல் டு மண்டேன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ வேலிட் டே இன் அ வீக் அண்ட் இட்ஸ் ஃபைன். இஃப் ஐ கிவ் சம்திங் கால்ட் அஸ் டே விச் இஸ் ஈக்குவல் டு டியூஸ்டே, it is also valid scenario. Tuesday okay, fine. Ipa if I give something like day which is equal to holiday, is this valid one? நம்ம இது valid தான். என்ன மாதிரி சினாரியோல வேலிட்னா, நீங்க ஸ்ட்ரிங்னு டிஃபைன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரிங்னு டிஃபைன் பண்ணிருக்கும் போது if you are giving something like day which is equal to holiday, ஹாலிடேன்றதும் ஸ்ட்ரிங் தான். okay, it is also fine. If I give something like day which is equal to monday, Monday, this is also a fine one because நீங்க ஸ்ட்ரிங்னு தான் டிஃபைன் பண்ணிருக்கீங்களே தவிர டேன்ற வேரியபிளுக்கு நீங்க இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்லாம் கிடையாது. You have defined something as a string. String அப்படின்னா which is a collection of characters. That's it. So இந்த ரெண்டுமே இந்த எல்லாமே இந்த 4 சினாரியோவுமே வேலிட் தான். If I give day which is equal to 1 2 3 4, this is also valid. ஏன்னா நீங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்திருக்கீங்க and you have enclosed it in a double quotes, so it is valid. ஆனா டே இன் அ வீக் அப்படிங்கும் போது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, this 7 days only valid. இந்த ஹாலிடே, இந்த மண்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இந்த 1 2 3 4 இந்த மாதிரி இன்வாலிட் சினாரியோஸ் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா என் ப்ரோக்ராமுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணுனா, I want to create it in an enum. enum அப்படின்னா என்னன்னா, which is a fixed one. We cannot add or change anything. In the holiday, Monday, இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓடையோ அன்வான்ட் கைண்ட் ஆஃப் டேஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஈனம் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் டேன்னு சொல்லி ஈனம் கிரியேட் பண்றேன். டே. ஓகே, இப்ப இந்த டேன்றது which is not a class, which is an enum. So நான் enumனு கொடுத்துறேன். After this, inside the enum class, see, enum நீங்க கிரியேட் பண்ணதையுமே e and e ஒரு என்சர்க்கிள் ஆயிருக்கு. கரெக்டா? This is what enum. Okay, இப்ப inside this enum, what I want something like Monday, then Tuesday, Wednesday, after that Thursday, Friday, Saturday, Sunday. See, each and everything I have separated by using a comma, and கடைசி ஒண்ணுக்கு நான் simply I have given, ஏன்னா அதுக்கு அடுத்து எதுவுமே கிடையாதுன்றதால சிம்பிளா விட்டாச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி தான் நம்ம enum டிஃபைன் பண்ணோம். I was defining it with a keyword enum. enumக்குள்ள எனக்கு என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் வேணுமோ அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ see, இப்ப நான் ஸ்ட்ரிங் டே விச் இஸ் ஈக்குவல் டு மண்டே, இந்த டியூஸ்டே, ஹாலிடே, மண்டே 1 2 3 4 எல்லாம் கொடுத்தப்ப those are all not real days. ஆனா ஜாவா என்ன ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. நீ கொடுத்திருக்க டேன்றது which is wrong அப்படின்லாம் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் நம்ம ப்ரோக்ராம் அன்சேஃபா இருக்கு.
ஓகேங்களா? இந்த மெயின் ரீசன்காக தான் நம்ம இந்த ஈனம்ன்ற ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிருக்கோம். ஈனம் இஸ் ஆல்சோ அன் அனதர் கைண்ட் ஆஃப் கிளாஸ். ஓகே, இதையெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஈனம் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஈனம் வந்து நமக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா? ஈனம் நமக்கு என்ன சொல்லுது இல்ல, ஜாவா வந்து என்ன சொல்லுதுன்னா, டியர் ப்ரோக்ராமர், நீங்க வந்து என்ன வேல்யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா இதை தாண்டி எதையும் நீங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஈனம். அதாவது யூ கேன் யூஸ் வாட் எவர் வேல்யூஸ் யூ வாண்ட். ஐம் நாட் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் யூ எனிதிங். நீங்க இது யூஸ் பண்ணக்கூடாது அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஆனா whatever you are using, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, whatever it is, fine for me. ஆனா இதை தாண்டி நீங்க எதுவுமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது. தட் இஸ் வாட் ஈனம். ஈனம் அப்படின்றது என்ன, நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா இதுல இருக்கிறத தாண்டி வேற எப்படியும் நீங்க எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப இத நான் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈனம் நேம் என்னது, டே. So day and the variable name வந்து நான் டேன்னு கொடுத்திருக்கேன், which is equal to day dot Monday. See, day dot Monday வா. இப்போ வந்து நான் மண்டேன்றதை யூஸ் பண்ணிருக்கேன். If you are using something like holiday, does it accept holiday-ங்கிறது இல்லன்றதால it will throw an compile time error, right? Cannot resolve the symbol holiday அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும். ஸோ வாட் எவர் நீங்க மண்டேனா மண்டேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், டியூஸ்டேனா டியூஸ்டேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் நீங்க என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா தட் ஷுட் பி இன் திஸ் ஈனம் லிஸ்ட். இந்த ஈனம் லிஸ்ட்ல இல்லாததை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா ஈனம்ன்றது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு? சி, சம் கான்ஸ்டன்ஸ் நீங்க வந்து என்ன நினைச்சாலும் மாத்த முடியாதுன்ற சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ஸை நீங்க இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும். சோ தட் இட் வில் பி ஓகே. கம்பைலர் வந்து நான் மண்டேவை தாண்டி இஃப் ஐ கிவ் மண்டே டபுள் டி ஆல்சோ எனக்கு எரர் வரும். ஏன்னா நீங்க டபுள் டி கொடுத்துருக்கீங்க, அதுக்கான கான்ஸ்டன்ட் என்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸப்ஷன் எரர் தான் வருமே தவிர இட் ஓன்ட் அக்செப்ட் இட். இதே நார்மல் ஸ்ட்ரிங்ல இஃப் யூ கிவ் சம்திங் அப்படின்னா இட் வில் அக்செப்ட் ஒன்லி ஸ்ட்ரிங் தாண்டி அதுக்கு எதுவும் தெரியாது. கரெக்டா? அப்ப ஸ்ட்ரிங்ன்றத மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுமே தவிர டேன்றது வேலிட் டேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து என்னோட நார்மல் ஸ்ட்ரிங் கிளாஸ் செக் பண்ணாது. ஓகே, திஸ் இஸ் த சினாரியோ. அதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம ஈனம்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்ப ஈனம் அப்படிங்கும் போது இட் வில் செக் வெதர் இட் இஸ் அ வேலிட், சேஃப் ஆர் கரெக்ட். இந்த எல்லாமே செக் பண்ணிதான் ஓகே ஃபைன்னு சொல்லி எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து டே விச் இஸ் ஈக்குவல் டு டே டாட் ஹாலிடேன்னு சொல்லி கொடுக்குறேன். will it accept? No, ஏன்னா வந்து அந்த ஹாலிடே which I haven't defined in the enum class, அதனால என்னால இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. Okay, it will throw me an error. If you want you can run and see. இங்கே ரெட் கலர்ல காமிக்குது, பட் if you want you can run it and see. It will throw as an error. See, cannot find symbol variable holiday. அப்ப it is not a valid day. So for valid scenarios, constants நீங்க வந்து define பண்ணணும் அப்படின்னா you can go up with a enum. Okay? Okay. Next one. ஈனம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஈனம் வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா we want to restrict something. இப்ப வந்து என்னோட டேஸ்னா இதுதான். இஃப் இட் இஸ் அ மந்த் அப்படின்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் இருக்கணும் அப்படின்னா வித்தின் த 12 months தான் அது இருக்கணும் அப்படின்னா I want to restrict. ஓகேங்களா? those and all scenarios நான் வந்து ஈனம் யூஸ் பண்ணுவேன். if I want to restrict the value, so நான் அந்த டைம்ல எல்லாம் I will be using an enum. ஓகே, எனக்கு இந்த வேல்யூஸ் தான் வரணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம்ல எல்லாம் I will be using an enum. ஓகே ஓகே, then
இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் enum வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நியூ ஜாவா கிளாஸ், we will be having like a traffic light, right? Traffic light. See, இங்கேயே வந்து enumன்ற ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி enumன்றது இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, enumன்றத செலக்ட் பண்ணீங்கன்னா it will create an enum. Instead of class, it has given enum as a name. Okay. After this traffic light என்னென்னலாம் இருக்கும்? Red color, yellow, then green. இந்த மூணும் இருக்குங்களா? ஸோ இந்த மூணுமே நம்ம கொடுக்கலாம். Then sometimes if you want, you can give gender, status, admin ரோலா, யூசர் ரோலா, இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே நம்ம enum யூஸ் பண்றது which is a best practice. See, சில விஷயம் எல்லாம் எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் வரும்னு தெரியும். கரெக்டா? I know if it is a traffic light now I will be having red, yellow and green as a colors. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க வந்து enum யூஸ் பண்ணலாம். those and all scenarios நீங்க வந்து enum யூஸ் பண்ணலாம். if it is a status னா ஒன்னு active status இருக்கும், இல்லனா inactive status இருக்கும், which is predefined one. and then வந்து enum இருக்கும், or else gender male and female மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். then role வந்து admin or user role, இந்த மாதிரியானதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? enums வந்து most preferred because it is a defined kind of state. correct? So those and all things we will be using a enum. okay. இப்ப நீங்க வந்து ஒரு enum class create பண்ணிட்டீங்க. as I already mentioned, enum is a class. enum class அப்படிங்கும்போது can I do it like normal classனா நான் object create பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? day which is equal to new day of. Is this the correct way to create an object? நம்ம வந்து enum class-ஆ treat பண்றோம் அப்படின்னா, as already mentioned, enum is a class. enum ஒரு class அப்படிங்கும்போது, is it the correct way to define an object like this? enum class-க்கு இந்த மாதிரி objects create பண்ண கூடாது. It will throw us an error. Okay. பாருங்க, it will Java enum class may not be initiated. Okay, sorry, instantiated. Okay. So நீங்க வந்து என்ன பண்ணணும்? day.monday அப்படின்னு கால் பண்ணணும். இப்ப வந்து நீங்க enum கிளாஸ்ன்னு சொன்னீங்க. கிளாஸ் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தானே நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். அப்ப enumக்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ தட் ஆல்சோ. நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், கார்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்றேன். let it be an empty class. இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? car which is equal to new car 1 which is equal to new car car 2 which is equal to new car, and then if I want n number of object I will be doing like this. ஆனா நம்மளோட enum கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்மளோட ஜாவாவே கிரியேட் பண்ணிரும். இந்த சென்ஸ் நீங்க டேன்னு ஒரு enum கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு உள்ள எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபைன் பண்றீங்களோ, இன்சைட் திஸ் ஐ ஹாவ் டிஃபைன்ட் 7 கான்ஸ்டன்ட்ஸ். அப்ப 7 கான்ஸ்டன்ட்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 7 ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும். பட் இதை நான் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் for Monday, for Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. இந்த மாதிரி 7 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இட் இஸ் நாட் த திங் நான் கிரியேட் பண்ணணும்னு இல்ல. இட் வில் பி ஆல்ரெடி கிரியேட்டட் பை த ஜாவா கம்பைலர். ஓகே. இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் கிளாஸ் அண்ட் enum கிளாஸ். நார்மல் கிளாஸ்ல நீங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணலாம். enum is something it is specially for a fixed values. ஓகே. அண்ட் தென் இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டா இட் இஸ் நாட் த வே. நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம், கம்பைலர் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட். ஓகே. கம்பைலர் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் 7 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் திஸ். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பைலரே கிரியேட் பண்ணிரும். நீங்க வந்து சிம்பிளா டே விச் இஸ் ஈக்குவல் டு நியூ டே ஆஃப் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே. That is actually a
wrong syntax. இந்த மாதிரி உங்களால enumக்கு கிரியேட் பண்ணவே முடியாது. You can do like day.monday. day.mondayங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, மண்டேன்ற ஆப்ஜெக்ட கால் பண்ணும். day.tuesdayனா டியூஸ்டேன்ற ஆப்ஜெக்ட கால் பண்ணும். This will work internally. பட் தட் இஸ் நாட், நம்ம வந்து எப்பயும் நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் கிளாஸ் அண்ட் enum கிளாஸ். ஓகே, enum அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச என்னது? enum இஸ் அ கிளாஸ் அண்ட் enum இன்ஸ்டன்சஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். enum நீங்க கொடுத்திருக்க இந்த எல்லாமே இன்ஸ்டன்சஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட். we cannot create object for enums. ஓகே, ஜாவாக்கு தான் எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. enumsக்கு என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற எல்லா கண்ட்ரோலும் யாருக்கு இருக்கு? ஜாவாக்கு தான் இருக்கு. ஸோ பேசிக்கலி enum இஸ் அ கிளாஸ் அண்ட் enumோட ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸுமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். தென் நம்ம வந்து enumக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் விச் வி ஹாவ் டிஃபைன்ட் இன்சைட் எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜாவா. இட் இஸ் நாட் த திங் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல. ஜாவா ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட், நம்ம யூஸ் பண்ணா மட்டும் போகும். ஓகேங்களா? நார்மல் கிளாஸுக்கு இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன? நார்மல் கிளாஸ்க்கு யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க வந்து ஒரு 100 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் 100 ஆப்ஜெக்ட்ஸ். ஆனா அந்த 100 ஆப்ஜெக்ட்ஸும் என்னால enumக்கு கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. How many instances are there? Based on that instances only. How many instances are there? அந்த இன்ஸ்டன்சஸ்க்கு மட்டும்தான் என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நான் நினைக்கிற மாதிரி 100 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நினைச்சா enumக்கு என்னால கிரியேட் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இப்ப I will be going to tell you another one thing. நான் வந்து day 1ன்றது மண்டேன்னு டிஃபைன் பண்றேன். day 1 which is equal to day.monday. After that day 2 which is equal to again day.monday. இப்ப இந்த ரெண்டுமே நான் மண்டேன்றது தான் கால் பண்றேன். See, day 1 is also of Monday, day 2 is also of Monday. இப்ப ரெண்டு அண்ணம் இருக்கும் போதும் இந்த day 1 and day 2 நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? ஆல்ரெடி நமக்கு இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்ற எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இங்க நான் வந்து day 1, day 2ன்னு கொடுக்கும்போது both this variable is going to point to the same object. ஏன்னா ரெண்டுமே மண்டேவை தானே ரெஃபர் பண்ணுது, அதனால ரெண்டுமே வந்து சேம் ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணும், சேம் ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த மெயின் திங். நம்ம நார்மலா வந்து கார் 1, கார் 2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ கார் அப்படிங்கும் போது ஒவ்வொரு டைமும் நியூ கார் கிரியேட் ஆகும். ஆனா இங்க ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்க மண்டேன்ற ஆப்ஜெக்ட் தான் இந்த day 1 and day 2 which is going to point. ஓகே, that is the main thing which we need to know. மண்டேன்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். நீங்க எத்தனை டைம் கால் பண்ணாலும் எல்லா வேரியபிள்ஸும் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணும். ஓகே ஓகே, அண்ட் தென் இப்ப நீங்க வந்து இந்த கார்ன்ற கிளாஸ் இருக்கு. இந்த கார்ன்ற கிளாஸ் which is extending டேன்ற கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து enum அப்படின்றத நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், which is a கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன். கிளாஸ் அப்படின்னா என்ன பண்ணும்? which needs to follow the inheritance rules. ஆனா enumன்றது which is a special kind of, நீங்க நார்மல் கிளாஸா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது எல்லாமே பண்ணுவீங்க. பட் enumன்றது which is not a normal class actually, கரெக்டா? அதே மாதிரி இப்ப அந்த கிளாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், this is not extendable. ஏன் அப்படின்னா we cannot extend we cannot inherit enum. why? ஏன்னா வந்து நீங்க enumன்றது கிளாஸ்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து இன்டர்ஃபேஸ்னா எக்ஸ்டெண்ட் பண்றேன், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா எக்ஸ்டெண்ட் பண்றேன், எல்லாமே நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். then what is the difference between enum? Enum is also a class, right? then why can't I extend it? Actual meaning is enumன்றது கிளாஸ் தான். ஆனா enum class by default it is final. final அப்படிங்கும் போது நார்மலி ஒரு கிளாஸ் நீங்க ஃபைனல்னு டிஃபைன் பண்ணாலே, நார்மலா ஒரு கிளாஸ் ஃபைனல் அப்படின்னு டிஃபைன் பண்ணீங்கனாலே
அந்த கிளாஸை என்னால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. கரெக்டா? The same behavior which is going to handled by the enum classes also, those enum classes which we are not able to inherit because by default it is final. Okay? By default automatically enum classes final. Enum classes நீங்க inherit பண்ண முடியாது. Normal classes மாதிரி உங்களால enum class behave பண்ண வைக்க முடியாது. Why? Because we cannot able to inherit the enum classes. Okay? And then enum அப்படின்றது basically a singleton. Singleton அப்படின்னா என்ன? ஒரு வேல்யூக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். enum by default it is a singleton in the scenario ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட் உங்களால கிரியேட் பண்ண முடியாது. இப்ப மண்டேன்ற வேல்யூக்கு நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட முடியும்? 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. பிகாஸ் enum is a singleton. ஸோ ஒண்ணுக்கு ஒன்னு தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஃபைன். இப்ப நம்ம மெயின் கிளாஸ்ல சில இன்பில்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர் இன் த enum classes. அந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து system dot out dot println of day dot Monday dot name of. இந்த நேம் ஆஃப்ன்றது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்னா மண்டேன்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஐ எம் ரன்னிங் இட். See, I got Monday as a result. ஓகேங்களா? And then another thing, Monday dot ordinal. Ordinal அப்படின்னா மண்டே எந்த பொசிஷன்ல இருக்கு. ஓகே, if I run this, see Monday is at 0th position. If I want to see Friday is at 4th position. Let us see that. Okay, it is at 4th position. So name அப்படின்றது எனக்கு என்ன வேல்யூவா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஆர்டினல் அப்படிங்கிறது என்னோட ஈனம்ல எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, தட் இஸ் த மெயின் திங். ஆஃப்டர் திஸ் லெட் அஸ் பிளே வித் enum. enumனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்ப அதை வச்சு பிளே பண்ணுவோம். See, first thing நம்ம டிராபிக் லைட் வச்சிருக்கோமா. டிராபிக் லைட்ன்றது என்னது? which is of red, yellow and green. இந்த மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? see, traffic light enum எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நீங்க ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் which is equal to the value. கரெக்டா? this is how you will be creating a string. இப்ப enum எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, டிராபிக் லைட்ன்ற கிளாஸுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்க போறேன், டிராபிக் லைட்னு சொல்லிட்டு, which is equal to டிராபிக் லைட்ன்ற கிளாஸ்ல இருக்க ஒரு வேல்யூவை தான் நான் ஃபெச் பண்ண போறேன். அதனால டிராபிக் லைட் டாட் ரெட். ஓகே, இப்ப இத கொடுத்ததுக்கு அப்புறமா நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் டிராபிக் லைட்னு கொடுக்குறேன். println ஆஃப் டிராபிக் லைட். இப்ப இந்த நீங்க டிராபிக் லைட்னு கொடுத்தா எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ரெட்ன்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. if you want you can use that name. if you don't want to use that. ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ண போகுது. அதுவும் எனக்கு ரெட் தான் ரிட்டர்ன் பண்ணுச்சு, இதுவும் எனக்கு ரெட் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ வாட் யூ கேன் யூஸ், இஃப் நாட் நீங்க யூஸ் பண்ணணுன்ற நீட் இல்லை. ஐ வாண்ட் டு சே யூ தட் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறதால தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? டிராபிக் லைட் அப்படின்றது கிளாஸ் நேம். அந்த கிளாஸ் நேமுக்கு நான் என்ன வேரியபிள் நேம் கொடுக்க போறேனோ அந்த வேரியபிள் நேம் which is equal to அந்த கிளாஸ்ல எந்த வேல்யூ. தட்ஸ் இட். ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் இப்ப இந்த டிராபிக் லைட்ன்ற கிளாஸ்ல ஐ வாண்ட் டு டிஃபைன் சம் மெத்தட்.
மெத்தட் வந்து enum கிளாஸ்ல பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். இப்ப நீங்க மெத்தட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தா ரெட்ன்றது அடுத்து ஒரு வேல்யூ இருக்குன்றதால கம்மா, எல்லோன்றதும் எகைன் ஒரு வேல்யூ இருக்குன்றதால கம்மா, தென் கிரீன் அப்படின்றது நெக்ஸ்ட் எனக்கு எந்த வேல்யூ இல்ல அப்படின்றதால ஐ ஹாவன் கிவன் எனி திங் தேர். பட் இஃப் ஐ ஹாவ் சம்திங், எனக்கு ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு, இதுக்கு அடுத்து நான் இன்னும் எழுத போறேன் அப்படின்னா திஸ் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. கான்ஸ்டன்ஸ் வந்து இவ்வளவுதான், ரெட் கிரீன் எல்லோ. ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ நீட் டு கிவ் அ செமிகோலன். செமிகோலன் அப்படிங்கிறது நம்ம ஜாவால எப்ப கொடுப்போம்? எண்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த கிரீன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ஸோட எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதால ஐ ஹவ் கிவன் இட் அஸ் செமிகோலன். ஆஃப்டர் திஸ் நான் வந்து ஒரு மெத்தட் எழுத போறேன். பப்ளிக் வாய்ட் சி, இங்க பாருங்க, நான் வந்து இது எழுதாத வரைக்கும் என்னோட இந்த கிரீனுக்கு அப்புறம் இருக்க செமிகோலன் வந்து என்னவா இருக்கு? கிரே கலர்ல இருந்துச்சு. இஃப் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் லைக் பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் அண்ட் கர்லி பிராக்கெட், நான் ஒரு மெத்தடை எழுதினதுக்கு அப்புறமா அந்த செமிகோலன் என்னவாயிடுச்சுன்னா இட் காட் ஹைலைட்டட். ஓகே ஓகே, இப்ப ஆஃப்டர் திஸ் நம்ம இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல நான் என்ன பண்ண போறேன்? இஃப் திஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெட்டா இருந்துச்சுன்னா யூ கேன் சே தட் ஸ்டாப். ரெட் அப்படின்னா என்ன? டிராபிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப், கரெக்டுங்களா? அப்ப நான் ஸ்டாப். எல்ஸ் இஃப் திஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல்லோவா இருந்துச்சுன்னா கெட் ரெடி. ஓகே, ஆஃப்டர் திஸ் எல்ஸ் இஃப் திஸ் டாட் கிரீனா இருந்துச்சுன்னா யூ கேன் சே கோ. தட்ஸ் இட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு enum கிளாஸ்ல ஐ ஹாவ் ஆல்சோ ரிட்டர்ன் அ மெத்தட். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்? நார்மல் enum கிளாஸ்ல கான்ஸ்டன்ஸா மட்டும் நான் டிஃபைன் பண்ணாம ஐ ஹாவ் ஆல்சோ ரிட்டர்ன் அ மெத்தட் ஃபார் திஸ். அந்த மெத்தடுக்கு பேரு ஆக்ஷன். இப்ப இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? டிராபிக் லைட் ரெட்னு லைட் டாட் ஆக்ஷன். ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா சி லெட்ஸ் see வாட் இஸ் ஹேப்பனிங். ரெட் அப்படின்னா ஸ்டாப். சோ எனக்கு ஸ்டாப்ன்றது வந்திருக்கு. சி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து பை டிஃபால்ட்டா ஜாவா ஹாஸ் பின் ஹேண்டில். நான் எங்கேயுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. இங்க டிராபிக் லைட் டாட் ரெட் அப்படின்னதையும் ரெட்டோட ஆப்ஜெக்ட் வந்துருது. நான் இன்ஸ்டெட் சி நியூ கார் ஆஃப்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூ கார் ஆஃப்ன்றது விச் இஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கும்போது விச் இஸ் அன் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? டிராபிக் லைட் டாட் ரெட்னு கொடுத்ததையும் விச் இஸ் அன் ஆப்ஜெக்ட், அதை நான் வந்து டிராபிக் லைட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த டிராபிக் லைட்டோட பேஸ்ட் ஆன் திஸ் டிராபிக் லைட்டோட ஆப்ஜெக்ட் என்ன? ரெட். அந்த ரெட் அந்த திஸ் என்னது? கரண்ட் இன்ஸ்டன்ஸ் என்ன? கரண்ட் இன்ஸ்டன்ஸ் இஸ் அ ரெட். தட் இஸ் வாட் திஸ் டாட். திஸ் அப்படிங்கிறது என்னது? கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். நம்ம கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து ஐ ஹவ் பாஸ்ட் அஸ் ரெட். அப்ப திஸ் கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெட்டா இருந்துச்சுன்னா what you need to do? You need to say okay stop. If I want to do something like the same, control C traffic light 1 and which is yellow, then traffic light 1 dot action. I am running this. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன? கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் என்ன? ரெட். அப்ப அந்த கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெட்டா இருக்கும் போது நான் என்ன பண்ணணும்? ரெட்டுக்கு என்ன வேல்யூ என்ன வேலை கொடுத்திருக்கேன்? ஐ ஹாவ் மென்ஷன் டு டூ ஸ்டாப். அதனால ஸ்டாப் பண்ணுது. இஃப் கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் எல்லோவா இருந்துச்சுன்னா வாட் ஐ நீட் டு டூ? ஐ நீட் டு டூ லைக் கெட் ரெடி. இஃப் தட் இஸ் கிரீனா இருந்தா ஐ நீட் டு சே இட் இஸ் அ கோ. ஓகே, that is what we are doing. It is very simple. enumல வந்து நீங்க கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டா not only constants, we are able to do methods also. Okay, next constructor.
இப்ப இந்த ரெட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த எல்லோன்றது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த கிரீன்ன்றதும் ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டுங்களா? அப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் கால் ஆகும்போது தேர் வில் பி, நம்ம வந்து நார்மல் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, யூ கேன் யூஸ் அ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ. அந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்றது? சி, ரெட் அப்படின்னா ஸ்டாப்னு நான் இங்க சொல்லி இருக்கிறத சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிவ் இட் இன்சைட் திஸ். அண்ட் எல்லோ அப்படின்னா கெட் ரெடின்னு சொல்லியிருக்கேன், அதையும் வந்து ஐ எம் காப்பிங் இட் அண்ட் பேஸ்டிங் இட் ஹியர். தென் கிரீன் அப்படின்னா கோன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இட் இஸ் நாட் த சினாரியோ. நீங்க வந்து ஒரு ஈனம் டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட், ரெட் எல்லோ கிரீன் அப்படிதான் இருக்கணும். இட் ஷுடின் ஹாவ் வேல்யூஸ் இன்சைட், அந்த மாதிரிலாம் இல்ல. யூ கேன் டிஃபைன் லைக் திஸ் ஆல்சோ. ஆனா நீங்க இந்த மாதிரி டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கும் போது அதுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, பேராமீட்டர்ஸோட கிரியேட் பண்றீங்கன்னா based on that parameters you need to have some constructor. அந்த constructor நீங்க எப்படி define பண்ணுவீங்க? With the class name, open close rounded bracket, string, meaning. ஓகே, இப்ப நீங்க கொடுத்ததையும் அந்த எரர் போயிடுச்சு. இவ்வளவு நேரம் என்ன தேடிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னு தேடிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடைச்சதையும் எரர் வந்து போயிடுச்சு. கரெக்டா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஈனம்ன்றது கிளாஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஈனம் கிளாஸ்ன்னு பார்த்த மாதிரி ஈனம் வந்து கிளாஸுக்கு ஏற்ற எல்லா பிஹேவியரும் பண்ணுதுங்களா? வாட் ஆர் ஆல் த பிஹேவியர்ஸ் எக்ஸிஸ்ட், அந்த எல்லா பிஹேவியர்ஸையும் பண்ணுது. கரெக்டா? கிளாஸ்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் உள்ள ஏதாச்சும் பேராமீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் அக்செப்ட் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ. அந்த வேலையை தான் இங்க பாக்குது. இப்ப இந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஹாவ் சம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கரெக்டா? அப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஏன்னா வந்து நான் என்ன கொடுப்பேன்? திஸ் டாட் மீனிங் which is equal to meaning னு சொல்லி கொடுப்பேன். கரெக்டா? அப்ப அந்த parameterized constructorல இருக்கிற instance variable நான் define பண்ணுமா? அந்த instance variable நான் எங்க define பண்ணுவேன்? Above the constructor I am going to define private string meaning. Okay, that's it. இப்ப நான் meaning னு கொடுத்ததையும் அந்த instance variableக்கு நான் value assign பண்ணிட்டேன். Okay, fine. இப்ப if anyone wants to fetch that value, இங்க வந்து நம்ம செட் பண்ண போறது கிடையாது, we are going to fetch the value. வேல்யூவை fetch பண்ண போறேன் அப்படின்னா which means get meaning. get எனக்கு வேல்யூ கொடுக்க போகுதுன்னா it is going to return me something. அந்த return me something which is a data type of the variable. The data type of the variable is string. Get meaning, open close curly bracket குள்ள return meaning. ஓகே, தட்ஸ் இட். நம்ம வந்து நார்மலா ஒரு கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறதுக்கும் ஈனம்ல கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறதுக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ், நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதே விஷயத்த தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். கரெக்டா? ஓகே, இப்ப இந்த மெயின் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளா இந்த ஆக்ஷன்ன்ற மெத்தட் இல்ல. கரெக்டுங்களா? இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்? system dot out dot println of traffic light dot, ஓகே traffic lightனு மட்டும் கொடுப்போம். என்ன வரும்? ரெட்ன்றது வரும். கரெக்டுங்களா? traffic lightனு மட்டும் கொடுத்தோம்னா ரெட்ன்றது வரும். if I give something like dot get meaning, get meaning னு கொடுத்தோம் அப்படின்னா if it is a red, it is going to return me something like stop. If it is a yellow, then it is going to stop me like, sorry, it is going to say me like get ready. If it is green, then it's fine, you can go. That's it. Okay, this is how enums make our life more easier. இப்ப நான் வந்து green இல்லாம I'm thinking purple என்ற ஒரு கலர் வந்து டிராபிக் லைட்ல இருக்கும்னு சொல்லி கொடுக்குறேன். And I don't know what is that. இப்ப நான் வந்து ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு போறேன், அங்க எனக்கு டிராபிக் லைட்டோட கலரே தெரியாது, சிம்பிளி நான் வந்து பர்பிள்னு கொடுத்தேன்னா இட் இஸ் நாட் அக்செப்டட். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல ஐ டோன்ட் வாண்ட் சம்திங் இன் அ ப்ரொடக்ஷன்.
இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் எனக்கு ப்ரொடக்ஷன்ல வரக்கூடாது அண்ட் லாஜிக்கலி ஐ வாண்ட் டு பி கரெக்ட். அப்பெல்லாம் ஈனம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் வேரியபிள் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஸோ எனக்கு வந்து இட் வில் பி ஓகே கோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஈனம் அப்படின்னா என்ன? ஹவு கேன் வி டிஃபைன் அ வேல்யூ அண்ட் ஹவு கேன் வி கிவ் கன்ஸ்ட்ரக்டர் இன் ஈனம்? இந்த எல்லாமே வந்து நம்ம வெரி கிளியர்லி பார்த்துருக்கோம். ஈனம்ன்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாவாவே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் இட் இஸ் ஆஸ் நார்மல் கிளாஸஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் I think everything is good. Is there any doubts from your end? Let me know, or else we will go on to the next one. Any doubts from your end? Okay. இப்ப இந்த ஈனம்ன்ற கிளாஸஸ்ல நான் கொடுத்திருக்க கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Okay, for your reference I am keeping this, and at the end நான் வந்து எல்லாமே டிஃபைன் பண்றேன். again red, yellow and green. Okay, இப்போ நான் வந்து நார்மலா ஈனம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். Simply in the main class, what I need to do is, see, I have created a traffic light. Okay, in the traffic light, if traffic light which is equal to traffic light dot red. இப்போ நீங்க டிஃபைன் பண்ணிருக்க டிராபிக் லைட் வந்து டிராபிக் லைட் ரெட்டா இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு சே சம்திங் லைக் ஸ்டாப். சி, நான் வந்து இதை ஈனம் கிளாஸ்லயே நம்ம பண்ணிட்டோம். பட் ஈனம்ல வந்து நான் கான்ஸ்டன்ஸை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு வாட் இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் இன் நார்மல் கிளாஸ் பை யூசிங் அ இஃப் எல்ஸ் கண்டிஷன். அதை தான் நம்ம பண்ண போறோம். system dot out dot println traffic light is red, so you need to stop. So you need to stop. Okay, after this, if traffic light is yellow, traffic light which is equal to traffic light dot yellow வா இருந்துச்சுன்னா get ready. You need so you can get ready. Okay, after this, இப்ப yellowவும் இல்ல ரெட்டும் இல்ல அப்படின்னா green தான். அப்ப நான் என்ன பண்ணலாம்? else if கொடுத்தாலும் okay. If not, sorry, here I need to give it as else if, not if. Inside this நான் என்ன கொடுக்கணும்? green கொடுத்தா then you can go. Okay, this is the scenario. நான் அங்க கொடுக்காம சிம்பிளி இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல இங்க ஒர்க் பண்ணிருக்கேன். இஃப் ஐ ரன் திஸ், என்னோடது கிரீன். அப்ப கிரீனா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்? யூ கேன் கோ. தட்ஸ் இட். ஓகேங்களா? இதை நீங்க ஸ்விட்ச் கேஸ்ல போடணும் அப்படின்னா எப்படி போடுறதுன்னா சிம்பிளி ஸ்விட்ச் ஆஃப் டிராபிக் லைட். இந்த டிராபிக் லைட்டை நான் ஸ்விட்ச்ல பாஸ் பண்றேன். அண்ட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் குள்ள கேஸ் வந்து ரெட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? system dot out dot println of you can stop, then break should be small. After that, case yellowவா இருந்தா என்ன பண்ணும்? we need to say like you can get ready and break. See, each and every time indentation is very important. நீங்க enter கொடுத்தா it will come here. இதுக்குள்ள நீங்க கொடுக்க கூடாது. You need to press the arrow and come back. Everything should be aligned in a same line. Then case வந்து green-ஆ இருந்துச்சுன்னா you can go.
இதுக்கு வந்து மோஸ்ட்லி டிஃபால்ட் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்க ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க. நம்மளால இதுல இல்லாத ஒரு வேல்யூவை கண்டிப்பா நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அதனால டிஃபால்ட் கண்டிஷன் இஸ் நாட் நீடட். இஃப் யூ ரன் திஸ் நவ் எகைன் வந்து எனக்கு என்ன வரும்? traffic light is red, so you need to stop. Sorry, green அப்படின்னா go. If I give red, then if I run this application, we will be going to get something like traffic light வந்து ரெட்டா இருக்கு, you need to stop. இதுதான் வந்து switch if. இதே switch if போடாம நான் ஈனம்லயே ட்ரை பண்ணலாம்னா அதையும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, based on the method. மெத்தடும் இல்லாம நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வச்சும் பண்ணியிருக்கோம். This is how we have done. Most probably இந்த if, else, constructor இந்த மாதிரி எதுவுமே இல்லாம there is an another way also to define this inside the object. Object குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் will have a method. இப்ப ரெட் அப்படின்றத ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட்டுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் void action of open close curly bracket inside this system.out.println of traffic light is red, so you need to stop. Okay, then இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஆஃப்டர் திஸ் எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்னா எகைன் கமா கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு சே சம்திங் லைக் yellow. எல்லோவா இருந்தா அதே மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ யூ நீட் எல்லோ, யூ கேன் கெட் ரெடி, யூ கேன் கெட் ரெடி. ஓகே, ஆஃப்டர் திஸ் எல்லோக்கு அடுத்து கிரீன், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இங்க நீங்க வந்து என்னன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல கமா கொடுக்கணும். இட் ஷுட் பி கமா செப்பரேட்டட், then only error வராது. After void action, then system.out.println, if it is a green, you can go. Okay, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ல மெத்தட்ஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி மெத்தட்ஸுமே டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் நீங்க டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா you need to say something like, okay, let us do with this main and then I will say. In the main la I am going to comment everything. Now traffic light red. Red அப்படிங்கும் போது traffic light dot action. எனக்கு ஏன் இங்க ஆக்ஷன்ன்றது வரல அப்படின்னா ஆப்ஜெக்டுக்குள்ள அந்த மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணணும், இந்த கிளாஸோட விசிபிலிட்டி கொடுக்கணும். கிளாஸுக்கு விசிபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நான் அந்த மெத்தடை ஒரு அப்டிராக்ட் மெத்தடா கிரியேட் பண்ணும். அப்டிராக்ட் வாய்ட் ஆக்ஷன். ஓகே, அப்டிராக்ட் வாய்ட் ஆக்ஷன். அப்டிராக்ட் வாய்ட் ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனா இங்க என்ன எரர் வருதுன்னா, சி என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. It is the end of my object creation. Then I want to give it something like a semicolon. Then in the main லையும் எனக்கு எந்த எரரும் வராது. If I run it, traffic light is red, so you need to stop. Okay, then if you try it like yellow, then you need to get ready. இந்த மாதிரி எனக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். whatever it is நான் கொடுக்கிற based on that எனக்கு வரும். இதே விஷயத்த if you want to do it in a day, inside this also we can perform. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் 15 minutes இருக்கு. I will try to clarify that topic. What is the doubt do you guys have?
Hello. If does anyone has any doubts, let me know. ஸோ தட் அந்த டாப்பிக்கை நம்ம எகைன் வந்து ஒரு ப்ரீஃபா பார்க்கலாம். ஈனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். இட் இஸ் தேர் டு டிஃபைன் ஃபார் அ கான்ஸ்டன்ஸ் டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஈனம் கிளாஸஸ். ஓகேங்களா? இந்த ஈனம் கிளாஸஸ்ல நீங்க மெத்தட்ஸ் எழுதலாம், கன்ஸ்ட்ரக்டர் எழுதலாம், நார்மல் கிளாஸஸ் மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணலாம். பட் வித் சம் சேஞ்சஸ். ஈனம் கிளாஸஸ் வந்து பை டிஃபால்ட் ஃபைனல் உங்களால இன்ஹெரிட் பண்ண முடியாது. And then வந்து you cannot create object like a normal classes for enum classes. Those are all the some basic minor changes of enum classes, but it is very useful when it comes to predefined set of values. ஓகே, enum கிளாஸஸ்ல நான் again கன்ஸ்ட்ரக்டரோட எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். Let me again revise all the topics which we have seen so far. Monday, inside this நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா ப்ரொவைட் பண்றோம். இந்த மாதிரி ஈனம்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கா நம்ம நிறைய பிளேசஸ்ல யூஸ் பண்ணுவோம். இன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் லாட் ஆஃப் பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். I will for sure provide you a real time project with the example for enum. Okay. Here Monday, then Tuesday, after this Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. Okay, Saturday, Sunday let it be. But in the Friday வரைக்கும் பாத்தீங்கன்னா we have created something with the constructor. Normal Javaல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா inside you are giving some values அப்படின்னா we need a parameterized constructor. அந்த மாதிரி parameterized constructor நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இங்க செமிகோலன் கொடுத்துடணும் because it is end of the values, கரெக்டா? Okay, then how will you create a constructor? Constructor is a special method in Java which has the return type, which doesn't have return type, and the name should be same as class name. Open close. Inside this நான் வந்து string day-னு சொல்லி வாங்கிக்கிறேன். இப்போ நான் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா see everything inside this error வந்து gone, but I'm still having some error in the Saturday and Sunday. Normal objectலயும் இதே விஷயம் தான் நடக்கும். If you are giving a parameterized constructor இருக்கு அப்படின்னா we want a non-parameterized constructor also. Now that error gone. சேம் நம்ம நார்மல் ஜாவா கிளாஸஸ் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுமோ அதே பிஹேவியர் தான். ஆனா இந்த கிளாஸஸ்க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டீங்க. எத்தனை வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஜாவா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். திஸ் இஸ் அன் அனதர் எக்ஸாம்பிள். பாருங்க, நான் பேராமீட்டரைஸ்டும் வச்சிருக்கேன், நான் பேராமீட்டரைஸ்டும் வச்சிருக்கேன். நம்ம ஜாவால எப்படி நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க வித்தவுட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வித் பேராமீட்டர்ஸ்னா இட் வில் சர்ச் ஃபார் த பேராமீட்டரைஸ்ட் அண்ட் நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதே வேலையை தான் நம்ம இங்கேயும் பண்றோம். சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். வாட் எவர் நம்ம நார்மல் கிளாஸஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அந்த எல்லா விஷயமும் நம்மளோட ஈனம் கிளாஸஸ்லயும் நடக்கும். ஓகே, எஸ். ஹியர் உங்களுக்கு வந்து என்ன வேணும், இஃப் ஐ கிவ் திஸ் டாட் டே விச் இஸ் ஈக்குவல் டு டே அப்படின்னா ஹியர் திஸ் டாட் டே அப்படிங்கும் போது அந்த டேக்கு we want some instance variable. அந்த instance variable I need to define it somewhere. அதை நான் இங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். private string day.
இந்த private string day நதியும் எனக்கு day கிடைச்சிடும். Once I got this and I have set it here, எனக்கு somewhere I want getters, right, for getting the value. அதுக்கு நான் getters provide பண்ணிக்கிறேன். Getters எப்படி provide பண்ணுவோம், which is going to give me something. அதை நான் வந்து return typeல எடுத்துக்க போறேன். Giving me something அப்படிங்கும்போது what return type the day has, string என்ற return type வச்சிருக்கு. அப்ப public string get day which is equal to return day. That's it. இதுக்கு நீங்க வந்து ஆப்ஜெக்ட் நார்மலா எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண கூடாது. The way we need to create an object is day which is equal to, it is not a kind of நம்ம நார்மல் கிளாஸ் அப்படின்னு சொன்ன காட்டிக்கு நார்மலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. இட் இஸ் சம்திங் லைக் இந்த ஈனம்ன்ற கிளாஸ்ல ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், டே டாட் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மண்டேவோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் டேன்னு கொடுத்தா இந்த மண்டே வந்து எனக்கு டைரக்டா பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மண்டே எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு அந்த எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா டாட் கெட் டே. நவ் இஃப் ஐ டூ, எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பேராமீட்டர்ல நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேனோ அந்த வேல்யூ எனக்கு வரும். சி பிஃபோர் திஸ் வாட் எவர் ஐ ஹவ் கிவன், எனக்கு வந்து கேபிட்டல்ல மண்டேனா அந்த நேம் அப்படியே வந்துச்சு. பட் டே டாட் கெட் டே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஐ காட் சம்திங் லைக் நான் என்ன கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்தேனோ அந்த வேல்யூ தான் எனக்கு வந்திருக்கு. This is how we will be creating a constructor and working with enum. Okay, basic revision of whatever we have learned today. Enum is something which is used for defining a constants. Okay, constants define பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு கிளாஸுக்கு பேர் என்னன்னா enum. Enum is not a normal class மாதிரி கிடையாது. It is having some restriction. நம்மனால பேசிக் கிளாஸுக்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மாதிரி எல்லாம் இதுக்கு கிரியேட் பண்ண முடியாது. enum நார்மல் கிளாஸஸ்க்கு if you want you can create 100 objects. ஆனா enum கிளாஸஸ்க்கு how many constants you have defined inside, அந்த that number of constants only you will be able to create. Okay, this is the first thing. And then if you are defining a object குள்ள கண்டிப்பா மெத்தட்ஸ் இருக்கும். சி ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு கிளாஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ்ல உள்ளுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். we can call it by a object. அதே மாதிரி இங்கேயும் நீங்க பண்ணலாம். ஓகே, if see this, for this object you are having method. இந்த மெத்தடை நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு you need to give the visibility of this method to the main class. ஏன்னா இது இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்குங்கும் போது you need to give the visibility of the object of the method. அதுக்கு நீங்க வந்து abstract void create பண்ணோம். Now I am getting a doubt. ஆப்ஜெக்ட் அப்படின்னா we can have a n number of methods. அதே மாதிரி இங்க இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண முடியுமா? void, okay, I need to give semicolon, void action2 system.out.println read, you need to stop from action2 method. Okay, இப்ப இதையும் என்னால கால் பண்ண முடியாது. ஏன்னா I don't have the visibility. அந்த visibility கொடுக்கணும்னா abstract void action2ன்னு சொல்லி கொடுத்துறேன். Okay, here action2 நீங்க வந்து abstract method define பண்ணீங்கன்னா all that objects need to have that action2. Okay, so எல்லாத்துக்கும் நான் action2ன்ற மெத்தட பாஸ் பண்ணிடுறேன். நம்ம ரெட் அப்படின்னா எல்லோனா you need to get ready. from action2 and then okay, now simply in the main class நம்ம ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்ணோம் and comment. Okay, I'm removing it.
traffic light which is equal to traffic light dot yellow. Okay, இந்த yellow வச்சு நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு மெத்தடையும் கால் பண்ண போறேன். Traffic light dot action and traffic light dot action 2. Let's see what is happening. Let me run this. See, more than one methods also என்னால define பண்ண முடியும். By the எப்படி define பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, you need to give semicolon or else semicolon is also not needed. Simply நீங்க கொடுத்தாலும் it is accepted. See, one thing enumல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, if you are defining a constant, ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டையும் we need to give it via comma separated. ஓகே, அண்ட் தென் வந்து ஒன்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் முடிஞ்சிருச்சா அதுக்கடுத்து நான் ஒரு மெத்தட் எழுத போறேன் அப்படின்னா யூ நீட் டு டூ இட் ஆஃப்டர் த செமிகோலன். செமிகோலன் அப்படிங்கிறது ஜாவாவை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் அ எண்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட். நான் கான்ஸ்டன்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம் மெத்தட்ஸ். இது வந்து பேசிக்கா கான்ஸ்டன்ஸா ட்ரீட் ஆகாது இல்லைங்களா, இட் இஸ் கோயிங் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். அப்ப ஆஃப்டர் ஒன்ஸ் எல்லா ஆப்ஜெக்டும் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா யூ நீட் டு டிஃபைன் அ செமிகோலன். ஆஃப்டர் தி செமிகோலன் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றதுனாலும் சரி அண்ட் தென் நார்மல் மெத்தட்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. ஆனா எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் த எண்ட் ஷுட் பி செமிகோலன். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு டிஃபைன் மோர் தேன் ஒன் மெத்தட் இன்சைட் அ ஆப்ஜெக்ட் யூ கேன் டூ. ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டன்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ உள்ளுக்குள்ள நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் அ கைண்ட் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணும், ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும்லாம் இல்ல. இன் ரியல் டைம் நம்ம இந்த enums எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம இந்த enums இல்லாம ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ணிருக்க மாட்டோம். ஃபார் எரர் கோட்ஸ் we will be using something like account not found, insufficient balance. Those and all scenarios we are mostly using enums. And enums வந்து if you are having something kind of பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து யூபிஐயா கேஷா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம enums யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஐ ஹாவ் ஆல்ரெடி டெவலப்டு ஒன் Zoho இன்டர்வியூ கொஸ்டின், லெவல் 2 கொஸ்டின் எல்எல்டி கைண்ட் ஆஃப் வித் enum. ஓகேங்களா, அதுல வந்து பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து enum யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி டெவலப்பும் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வாட் அபவுட் enum. enumோட ஹோல் ஒர்க்கிங்குமே இப்படிதான் இருக்கும். Is there any doubts? And by default, enum is a final. You cannot inherit the enum classes. If you inherit the enum classes, it is a breaking of enum. Okay. And you cannot inherit also. While inheriting, we will be getting an error like enum cannot be inherited. Any doubts so far on the enum? If no one has any doubts on the enum, let's wind up our session. Let me wait for a minute. யாராச்சும் ஏதாச்சும் enumல doubts இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. I will explain you. If not, we will wind up the session. I hope there is no queries on the enum. So let's wind up. Thank you so much for watching our video. We'll see you tomorrow at the same time, 8 o'clock to 9 o'clock. Thank you.